இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இரு நாடுகளும் சேர்ந்து ஈரானில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின. ஈரான் தலைவர்கள் ஏவுகணை மையங்கள், இராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் குண்டுமழை பொழிந்தனர். இந்த கொடிய தாக்குதலில் ஈரானில் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் எவ்வளவு பேர் இறந்தனர் என்ற முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை. இதற்கு பழி தீர்க்க ஈரானும் அதன் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பான ஹவுதியும் சேர்ந்து இஸ்ரேல் மீது சரமாரியாக குண்டு வீசின. 6 ரவுண்டுகளாக மொத்தம் 35 சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை வீசின. இதில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் ஏவுகணை தடுப்பு கவசங்கள் வானிலேயே இடைமறித்து அழித்துவிட்டன. இஸ்ரேலை மட்டுமின்றி தங்கள் நாட்டை சுற்றி கத்தார், குவைத், சவுதி, பஹ்ரைன், அமீரகத்தில் இருக்கும் அமெரிக்க தளங்களையும் ஈரான் குறிவைத்தது. ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலுடன் சேர்ந்து தொடர அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. எனவே ஈரானும் பதிலடி தொடரும் என்பதால் இஸ்ரேலை பாதுகாக்க மிகப்பெரிய கவச ஆயுதத்தை அமெரிக்கா களமிறக்கியிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. பொதுவாக ஈரானிடம் வலிமையான ஏவுகணைகள் இருந்தாலும் மற்ற நாடுகள் வீசும் குண்டுகளை தடுக்க பெரிய தடுப்பு கருவிகள் கிடையாது. அதே நேரம் இஸ்ரேலிடம் ஏவுகணைகளும் இருக்கின்றன. எதிரி நாடு வீசும் குண்டுகளை தடுக்க சக்தி வாய்ந்த தடுப்பு கருவிகளும் உள்ளன. அதில் அயன்டோம் உலக ஃபேமஸ். அது தவிர டேவிட் ஸ்லிங், ஏரோ 2, ஏரோ 3 என்னும் 3 முக்கிய ஏவுகணை தடுப்பு கவசங்களும் உள்ளன. இது இல்லாமல் அயன் பீம் என்னும் புதிய ஏவுகணை தடுப்பு அமைப்பையும் இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது. இவற்றையெல்லாம் தாண்டி இஸ்ரேலை தாக்குவது ஈரானுக்கு கடினமான காரியம்தான். இருப்பினும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க உலகிலேயே சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை இஸ்ரேலுக்கு அரணாக நிறுத்தி இருக்கிறதாம் அமெரிக்கா. அதுதான் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த கப்பலால் ஒரே நேரத்தில் 90 அதிநவீன போர் விமானங்களை சுமந்து செல்ல முடியும். இதில் இருக்கும் போர் விமானங்களை வைத்து எதிரி நாடுகள் மீது குண்டு வீசவும் முடியும். எதிரி நாடுகள் வீசும் குண்டுகளை வானிலேயே இடைமறித்து அழிக்கவும் முடியும். இப்போது இஸ்ரேலின் துறைமுக நகரான ஹைஃபா அருகே கடலில் நிலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்றால் அது ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு தான். இதன் நீளம் 1106 அடி, அகலம் 256 அடி. இது 1,00,000 டன் எடை கொண்டது. 90 போர் விமானங்கள் மட்டுமின்றி 4600 போர் வீரர்களையும் சுமந்து செல்ல முடியும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் இது செல்லக்கூடியது. ரிம் 162 ESSM, ரிம் 116 ரோலிங் ஏர்ஃப்ரேம், ஃபேலங்ஸ் CIWS போன்ற ஏவுகணைகளை இதிலிருந்து வீச முடியும். சக்தி வாய்ந்த ரேடார் சிஸ்டம் உண்டு. இந்த போர் விமானத்தின் மதிப்பு 1,21,000 கோடி ரூபாய் என்றால் பாருங்கள். இவ்வளவு விலை உயர்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலைத்தான் தனது கூட்டாளியான இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. இத்தனை பாதுகாப்பு அரண்களை மீறி இஸ்ரேலை அடிப்பது ஈரானுக்கு உண்மையிலேயே சவாலான காரியம்தான்.